தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே நிற்காமல் சென்ற தனியார் பேருந்தை வழிமறித்து இளைஞர்கள் சிலர் ஓட்டுநருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சீர்காழியிலிருந்து தஞ்சாவூருக்கு சென்ற தனியார் பேருந்தை உத்தானி என்ற பகுதியில் நிறுத்தவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தஞ்சாவூருக்கு சென்றுவிட்டு மீண்டும் அந்த வழியாக வந்த பேருந்தை இளைஞர்கள் சிலர் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேருந்துக்குள் ஏறி ஓட்டுநரை தாக்க முயற்சித்ததுடன் அவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்து சென்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பள்ளி மாணவிகளை ஆபாசமாக புகைப்படம் எடுத்த வழக்கில் 3வது குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். குளத்துப்பட்டியில் பள்ளி முடிந்து வந்த 5 மாணவிகள் மற்றும் 2 மாணவர்களை இடைமறித்து ஆபாசமாக புகைப்படம் எடுத்த வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது செல்போன் வைத்திருந்த லிங்கப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த ரவி என்பவரை போலீசார் தேடி வந்த நிலையில் உசிலம்பட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் போக்சோ வழக்கில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கிடந்தார். அவருடைய கழுத்து, கைகள் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டும் முகம் சிதைக்கப்பட்டும் இருந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அமுதாவின் கணவர் அண்ணாதுரை தலைமறைவாகிவிட்டார். இதனையடுத்து அமுதாவின் உடலை கைப்பற்றிய சேத்தியாத்தோப்பு போலீசார் அவருடைய இறப்புக்கு குடும்ப தகராறு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.